ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ அம் தி ஃபேட்டட் வில்லன் மேனோட 26வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 25 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோன்ட்டு அழகா மெய்ய வச்ச காய நகர்த்தி ஏலிங்க்கும் பாயிலுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கட் பண்ணிருப்பான். பாயிலே தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த பாய்லி ரெண்டு கூஷாங் என்ன நீ கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நான் வந்து ஏன்ஷியன் ஒயிட் டைகர் கிளானோட டைரக்ட் வம்சாவளி அப்படிங்கிறப்ப ஹீரோண்டு அப்புறம் என்ன நீ நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம்னு உனக்கு கூட்டிட்டு வந்து நினைச்சியா? ஆப்வியஸா நான் கொல்லதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹவவர் உன்னோட கிளானுக்கு வந்து யார் மேல ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போது பாரு. அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு, என்ன உன் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தா என்ன வந்து இப்படி கூட்டிட்டு வந்து மிரட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு பவரை ரிலீஸ் பண்றப்ப ஹீரோ இருந்துட்டு அனாயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பை தூக்கி வீசுறான். அது உடஞ்சு நிறைய துண்டுகளா போறப்ப ஏதோ டைகர் ஷீல்ட போட்டு அதை தடுக்கிற மாதிரி இருக்கு. பட் ஹீரோ வந்துட்டு அதையும் தாண்டி ஒரு அட்டாக்க வந்துட்டு பண்றப்ப ஸ்ட்ரெயிட்டா அவனோட நெஞ்சில போய் இறங்கி அதுல இருந்து செடி வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுல இருந்துட்டு வழியில பயங்கரமா கத்திட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சேக்ரெட் சோவரின் ரம்ல இருக்கிற கல்டிவேட்டரை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஜஸ்ட் நீ வந்துட்டு எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு ரெண்டு உடம்பு மாதிரி வச்சுக்காங்க நண்பர்களே. ஒன்னு டெமானிக் உடம்பு, இன்னொன்னு அவனோட நார்மல் உடம்பு. நார்மல் உடம்புல அவன் எந்த கல்டிவேஷன் லெவல்ல இருக்கான், அதாவது எந்த பவர் லெவல்ல இருக்கான்னு மட்டும் தான் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் டெமானிக் பாடியா வச்சு பார்க்கும்போது அவன் பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு இந்த பிஎல்எஸ் கோல்டன் எபிலிட்டி இது வந்துட்டு அப்பர் ரம்லயே கிட்டத்தட்ட ரேங்க் நம்பர் 3ல இருக்கிற ஒரு எபிலிட்டி. பட் அது உன்னோட கையில வந்துட்டு வேஸ்டா போயிருச்சு பிரதர் பாய் அப்படிங்கிறப்ப ஹே என்ன வந்துட்டு குறைச்சி நீ எடா போட்டுறாத கூஷாங் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைகர் ஃபார்முக்கு மாதிரி ஒயிட் டைகர் கிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை வர வைக்கிறான். என்னது லோவர் ரம்ல போய் எடுத்துட்டு வந்த அந்த ஹால்பிரண்ட் டீமன் வெப்பன் தான். அந்த பாயிலிக்கு வந்துட்டு அது என்ன வெப்பனே தெரியல, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அதை வச்சு ஈஸியாவே அட்டாக் பண்ணி ஹீரோ வந்துட்டு அந்த பாயிலை தூக்கி வீசிறான். அதுக்கப்புறம் அவனோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு நீ வந்துட்டு பேஷண்டா உன்னோட டெத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டியா? இந்த மாதிரி போராடி தான் நீ வந்துட்டு சாமி அப்படின்னு சொல்றியா? அப்படிங்கிறப்ப பாயில இருந்து எப்படி வந்துட்டு நீ ட்ரூ காட் ரம்ல வந்துட்டு இருக்க கல்டிவேஷன்ல கூஷாங் உன்னால வந்துட்டு என்ன கொல்ல முடியாது என்னோட கிளான் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. ஹீரோனோட நெஞ்சில் ஒரு செடியை விதைச்சிருந்தாலையா, அதுல இருந்து நிறைய கொடிகள் வந்து அவனை அப்படியே கட்டிப்படுத்தி அதுல இருந்து ஒரு பாட்டில் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பவரை வந்துட்டு உரிய ஆரம்பிக்கிறான். ஹீரோன்ட்டு மத்தவங்கள்ட்ட இருந்து எப்படி பவரை உரிவானோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பியர்லெஸ் கோல்டன் எபிலிட்டியோட டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. இது வந்துட்டு கவுண்ட்லெஸ் டைம் மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. இந்த அப்பர் ரம்ல நம்பர் 3ல இருக்கிற ஒரு பவரை பார்த்து நான் வந்துட்டு ஒண்டர் ஆனதே கிடையாது. அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு மாஸ்டர் இந்த பிஎல்எஸ் கோல்டன் எபிலிட்டி அப்டைன் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். இந்த பாய்லியோட டெட் பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேர்லெஸ்ஸா இவனோட டெட் பாடியை வந்துட்டு அழிச்சிடாத, இவன் வந்து நமக்கு பின்னாடி பெரிய யூஸா வருவான், இங்க இருக்கிற மெஸ்ஸை மட்டும் நீ கிளியர் பண்ணிரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் வந்துட்டு மெய்ய பார்க்க வராங்க நம்ம பாய்லியோட ஆளுங்க. அவங்க இருந்துட்டு இன் மெய் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ரெஸ்பெக்ட பே பண்ணிக்கிறோம், யங் மாஸ்டர் வந்துட்டு நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப பிரதர் பாய்லி வந்து நான் பார்க்க வந்தாரு. ஹவவர் ஏலிங் கூட ஏதோ ஒரு கணக்கு தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வெயிட் பண்ண வச்சுட்டு தனியா அவர் இருந்து அப்பவே போயிட்டாரு, ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படிங்கிறப்ப அவங்க ஐசி யங் மாஸ்டரை வந்துட்டு அந்த ஏலிங் இப்படி ப்ரோக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. உங்களோட உண்மையை சொல்லணும் அப்படின்னா லேடி மெய் யங் மாஸ்டர் வந்துட்டு ஏலிங்க வந்துட்டு பிடிக்க ஆளுங்க அமிச்சாரு. ஹவவர் நான் வந்துட்டு சிட்டிக்கு போனப்போ அந்த இடத்துல சண்டை நடந்ததுக்கான தடயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஏலிங் இருந்துட்டு மிஸ் ஆயிட்டான், அது மட்டும் இல்லாம நம்மளோட யங் மாஸ்டரும் வந்துட்டு மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறான். இப்ப தெரியாத எதுக்காக எல்டர் மிங்க வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணானே, அந்த இடத்துல ஒரு சண்டை போட்ட மாதிரி ஒரு டேமேஜ் ஏற்படுறதுக்கு மட்டும் தான் அட்டாக் பண்ண வச்சிருக்கான். மெய் இருந்துட்டு பிரதர் ஏலிங் இருந்துட்டு மிஸ் ஆகுறாங்களா, பாயில் இருந்துட்டு டைகர் கைலோட யங் மாஸ்டர் கண்டிப்பா அவர்கிட்ட ஏதாச்சும் லைஃபா காப்பாத்துற ட்ரெஷர்ஸ் இருக்கும்ல, அதனால அவர் நல்லா தானே இருப்பாரு அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங்கோட மெத்தட் எல்லாமே ரொம்ப பெக்யூலரா இருக்கு. யங் மாஸ்டர் வந்துட்டு கண்டிப்பா அவனோட கையில டிஃபீட் ஆயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் வந்துட்டு நல்லவனே கிடையாது. மாஸ்டர் பாயிலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருக்கட்டும், அவனை வந்து ஈஸியா விட மாட்டோம். யங் மாஸ்டரோட சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதனால நாங்க இங்க இருந்து உடனடியே கிளம்புறோம் லேடி மெய் அப்படிங்கிறப்ப மெய் இருந்துட்டு நீங்க வந்துட்டு பாயை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா ப்ளீஸ் அவரை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இங்க ஒரு நடிப்பு போட்டாரா. அப்ப அவங்களும் கண்டிப்பா அவரை பார்த்த உடனே அதை வந்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மெய் இருந்துட்டு மனசுக்குள்ள மாஸ்டர் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கால்குலேட்டரா எல்லாமே பண்ணிருக்காரு. பை த டைம் நீங்க அவனை கண்டுபிடிக்கிறப்போ அவனோட டெட் பாடி வந்துட்டு ஆல்ரெடி கோல்டா வந்துட்டு மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்மளோட மிங்காங்க வந்துட்டு சந்திக்கிறான். மிங்காங் எனக்கு இன்னுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்க மிங்காங் இருந்துட்டு உன்னோட உடம்பு முழுக்க விக்சன் சென்ட்டோட ஸ்மெல் வருது, நீ வந்துட்டு எங்க போயிட்டு வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விக்சனா உண்மையிலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு மிங்காங், என்னோட பாடியில் இருக்கிற ஸ்மெல்ல வந்துட்டு இவ்வளவு நல்லா நீ நோட்டீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நான் நினைச்சே பார்க்கல. ஆல்தோ உன்னை இன்னைக்கு பொறாமப்பட வைக்கணும்லாம் எதுவுமே பண்ணல, நீ வந்துட்டு அந்த உமன் கூட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னையே அப்படிங்கிறப்ப மிங்காங் இருந்துட்டு என்னை டெஸ்ட் பண்ணலாம் நீ ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட சீக்கிரட்டை வந்துட்டு ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல என்ன வந்துட்டு நீ நல்லாவே புரிஞ்சுக்கிற மிங்காங் அப்படிங்கிறப்ப மிங்காங் இருந்துட்டு கூஷாங் அந்த பொண்ணு இருந்துட்டு என்னதான் உன்னோட ஒரு பகடக்காயா இருந்தாலும் நான்
என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் இன்னொரு பொண்ணை உன் சைடு வந்துட்டு வரவே விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாய்லியோட அப்பா இருந்துட்டு யாருக்கு என்னோட பையனை வந்துட்டு கொல்றதுக்கு தைரியம் வந்துச்சு, அவனை வந்துட்டு கண்டுபிடிங்க, அவனோட போன் எல்லாத்தையுமே நான் டஸ்டா மாத்தி அவனோட காப்ஸை வந்துட்டு கிழிச்சு 1000 பீசஸா வந்துட்டு மாத்த போறேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல பாய்லே தேடிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு யங் மாஸ்டர் பாய்லியோட பிளட் எசன்ஸை வச்சு பார்க்கும்போது அவர் இந்த கேவுக்குள்ள தான் இருக்காரு. இவர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், உடனே இந்த பேரியர் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இது என்ன டஞ்சனா, இதுக்காக இந்த இடத்துல நிறைய பணங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப ரம்ல திடீர்னு நிறைய கல்டிவேட்டர்ஸ் காணாம போனாங்கல்ல, ஒருவேளை அந்த ஏ ஃபேமிலி சொன்னது உண்மையுமே கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிறப்ப எல்டர் யங் மாஸ்டரோட காப்ஸ் வந்து இங்கதான் இருக்கு, அவரோட எசன்ஸ் அதுக்கப்புறம் ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா உறிஞ்சு எடுத்துட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. உடனே கிளானுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணி ஆகணும். டெமானிக் கல்டிவேட்டர் ஏலிங், ஹவு டேர் யூ, எங்களோட யங் மாஸ்டர் வந்து நீ கொன்னுட்ட, கண்டிப்பா இந்த ஹேட்டரோட நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் படி ஏலிங் மேல தான் இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த ஏலிங் இருந்துட்டு எல்டர் குய் பெரிசா நடக்குது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வந்து இருக்குல்ல, எதுக்காக யாரோ ஒருத்தவங்க எனக்கு எதிராக பிளான் போடுற மாதிரியே தோணுது. ஆல்சோ யாரோ ஒருத்தர் லாஸ்ட் நைட் வந்தானே, அவன் யாரு, அவன் வந்துட்டு அசாசின்ஸ் கூட ரிலேட் ஆனவனா, நான் ரீசெண்டா யாரையுமே கோவப்படுத்தின மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படிங்கிறப்ப அவன் கழுத்துல போட்டுக்கிற அந்த குய் இருந்துட்டு ஒருவேளை அது கூஷாங்கா இருக்குமா அப்படிங்கிறப்ப கூஷாங்கா அவன் உண்மையுமே கொல்லணும்னு நினைச்சான் அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னாலும் சரி இதை வந்து பிரதர் பாய்க்கு லைக்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ரிப்போர்ட் பண்றேன், அவருமே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்க ஒயிட் டைகர் கிளானை சேர்ந்தவங்க சொல்றோம், நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து யங் மாஸ்டர் பாய்லிய கொன்னவனை வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம், அவன் தான் ஏலிங். உங்களுக்கு யாராச்சும் அந்த மோசமானவனை பத்தி தெரிஞ்சு அப்படின்னா அவனை பத்தின க்ளூ எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 1000 வருஷங்களுக்கு உங்களை வந்துட்டு நாங்க ஹானர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அந்த ஏலிங் கேட்டுட்டு பிரதர் பாய்லி வந்துட்டு இறந்துட்டானா, அதுவும் நான் கொண்டுட்டானா, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள், யாரோ என்ன ஃப்ரேம் பண்றாங்க. எல்டர் குய் நான் அவனை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அந்த குய் இருந்துட்டு இப்ப வந்துட்டு இதை சொல்றது யூஸ்லெஸ், ஈவன் நான் வந்துட்டு உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்படிங்கிறப்ப ஆமா நீங்களே சொன்னாலும் அதை வந்துட்டு அவங்க நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹெவன்லி எம்பரர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட ஒரு இன்ஹெரிட்டன்ஸை வந்துட்டு நான் அடைய போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு கண்டிப்பா என்ன மன்னிக்கவும் மாட்டாங்க, அவங்க வந்துட்டு என்ன பிடிக்கவும் விடக்கூடாது. என்ன ஒரு மோசமான பிளான், ஒரே இடத்துல வந்துட்டு என்ன 2 சைடு லாக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் நைட் ஒருத்தன் வந்தானே அவன் தான் எனக்கு எதிராக வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப உனக்கு அவனோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாது. சோ இப்போதைக்கு உன்னை ஹைட் பண்ணி வைக்கிறதா உன்னால பண்ண முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம். நீ வந்துட்டு அந்த ரீஇன்கார்னேஷனோட பவரை வந்துட்டு உன்னோட ஆரிஜின்ஸை யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிட்ட அப்படின்னா நார்மல் கல்டிவேட்டர்ஸால நீ யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சப்ப அது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலிங்குமே வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த டாயிஸ்ட் இம்மார்டல் பேலஸோட கொரோனேஷன் செரிமனி இருந்துட்டு அடுத்த சக்சஸருக்காக நடத்தப்படுது. இப்போ ட்ரூ டிசைபிள் கூஷாங் இருந்துட்டு இந்த இம்மார்டல் டாயிஸ்ட் பேலஸோட சக்சஸரா வந்துட்டு நாங்க அறிவிக்கிறோம். டிசைபிள் கூஷாங் உங்களோட எல்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்ட் வந்துட்டு பே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த டாயிஸ்ட் பேலஸோட மாஸ்டர் ஷாங் இந்த இம்மார்டல் பேலஸோட இப்ப சக்சஸரே வந்துட்டு நீ தான். உன்னோட ஜூனியர்ஸ் வந்துட்டு நல்லா கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொடுக்கணும். இந்த டிவைன் பாத் ஓபன் ஆகிறப்ப உன்னோட பிரசன்ஸே இருந்துட்டு எனக்கு ஒரு ரிலீஃபா கொண்டு வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் அஷூர்ட் பேலஸ் மாஸ்டர், நான் யாரையுமே நம்மளோட இம்மார்டல் பேலஸை வந்துட்டு எம்பரேஸ் பண்றதுக்கு விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப குட் குட் நம்மளோட சக்சஸ் இருக்கு, அந்த இம்மார்டல் ஃபீனிக்ஸ் பியர்ஸரை வந்துட்டு கொடுங்க. இந்த வெப்பன் வந்துட்டு ஒன்ஸ் இந்த டாயிஸ்ட் இம்மார்டல் பேலஸோட ஆன்செஸ்டருக்கு சொந்தமானதா இருந்துச்சு. ஒன்ஸ் இதை வந்துட்டு உன்னோட கீயை வச்சு ரிஃபைன் பண்ணிட்டு அப்படின்னா சீக்ரெட் ட்ரம்க்கு கீழே இருக்கிற எந்த ஒரு கல்டிவேட்டராலையும் பக்கத்துல கூட வர முடியாது. ஹவவர் இதை யூஸ் பண்ணனா நீ வந்துட்டு ட்ரூ காட் ரம் வந்துட்டு அடையணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு இதை வேற அவனுக்கு தராங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மார்ஷியல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் உங்க யாருக்காச்சும் என் கூட சண்டை போகணும்னு ஆசை இருக்கா, நான் வந்துட்டு இந்த சக்சஸர் ஆகிறத வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருந்து அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் அச்சா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் யங் மாஸ்டர், உண்மையுமே ஒரு செலஸ்டியல் பீயிங் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற யாருக்குமே ஆசை இல்ல போலயே அப்படின்னா உங்களோட சைலன்ஸ் அக்செப்டன்ஸா ஏத்துக்கிட்டு நான் இந்த சக்சஸரா மாறிடுறேன் அப்படிங்கிறப்ப அங்க அந்த ஷானர் நின்னுட்டு அவ்வளவுதானா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி என்ன அவன் சேலஞ்ச் பண்ணி என்ன அசிங்கெல்லாம் படுத்த மாட்டானா, அவன் எதுக்காக அவன் வந்துட்டு என்ன இக்னோர் பண்றான், நான் வந்துட்டு அவன்கிட்ட அபிஷியலா ஜெயிக்கல, சோ எதுவுமே நடக்காத மாதிரி எங்களுக்கு இடையில அவன் எப்படி ஆக்ட் பண்ணலாம், என்னோட எல்லா எஃபர்ட் கல்டிவேஷன் அவ்வளவு வெறுப்பு இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கிட்டு அவன் சரி பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட போறப்ப பக்கத்துல ஒருத்தன் கோல்டன் விங்டு பெங் கிளானை சேர்ந்த பெங் ஃபெய் இருந்துட்டு கன்கிராச்சுலேஷன் பிரதர்க்கு, இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷனோட உண்மையான ரோல் மாடலே நீங்க தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு பிரதர் கு இந்த டெமானிக் ஹார்ட்ஸை இன்ஹெரிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. இவ யார் அப்படின்னா வெர்மிலியன் பேர்டு கிளானை சேர்ந்த ஷீலிங், அவரோட காதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது பேர்டு மாதிரி தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் டெமானிக் ஆர்ட்ஸை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை கேப்சர் பண்ணி பனிஷ் பண்ணணும். எதுக்காக லேடி ஷீலிங் வந்துட்டு என்கிட்ட எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படிங்கிறப்ப இல்ல அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் வந்துட்டு அவனை ரிவீல் பண்றது கொஞ்சம் ஸ்லாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தடவை த்ரூ ஆஃப் த ஏஜஸ் ஒரு டெமானிக்
டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்ட வந்தான் அப்படின்னா இந்த அப்பர் ரம்ல இருக்கிற எல்லா கல்டிவேட்டருமே வந்துட்டு அவன் ஒரு ஆட்டி வச்சிருவான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. நார்மல் கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஹவவர் அந்த ஏலிங்கோட கல்டிவேஷன் வந்து சேக்ரெட் சோவரின் ட்ரம்குள்ள கூட கிடையாது. சோ அவன மாதிரி ஒருத்தர் எப்படி டெமானிக் ஆர்ட்ஸை கத்துட்டு இருக்க முடியும்? அவன் எப்படி பாயிலிய கொண்டிருப்பான் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அதுவும் சரிதான். ஏலிங் வந்துட்டு சேக்ரெட் சோவரின் ட்ரம் கூட ரீச் பண்ணல, எப்படி அவனை கொண்டிருக்க முடியும்? சிம்பிளி இது வந்துட்டு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்ப லாங்ஷியான் இருந்துட்டு நான் அந்த ஏலிங்க்கு இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கேன், அவனோட டெக்னிக்கும் ஸ்பிரிச்சுவல் கீயும் இருந்துட்டு ரொம்பவே சஸ்பீஷியஸா இருந்துட்டு அண்ட் ஆல்தோ அவனுக்கு வந்துட்டு நிறைய ரிசோர்சஸ் வந்துட்டு இல்லைனாலும் கூட அவனால அவனோட கல்டிவேஷனை வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு குயிக்கா அதிகப்படுத்த முடிஞ்சு. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரீசன்ட் டிசப்பியரன்ஸ் வந்துட்டு டேலண்டடான டிசைபிள், அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட் பாய்லியோட காப்ஸ் வந்துட்டு ஃபவுண்ட் ஆனது, இது எல்லாமே ஏலிங் கூட கனெக்ட் ஆகலதான். ஏலிங் என்னோட கிளான சேர்ந்தவன், ஸோ அவன் ஏதாச்சும் கமிட் பண்ணியிருந்தான் அப்படின்னா மோசமான விஷயம், என்னோட ஃபேமிலி வந்துட்டு ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். பட் இது எல்லாமே வெறும் ஸ்பெகுலேஷன் மட்டும்தான். அதனால ஒரு இன்னசென்ட் மேனை வந்துட்டு நம்ம பனிஷ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த பெங் ஃபெய் இருந்துட்டு இன்னசென்ட்டா யங் மாஸ்டர் பாய்லிய கொன்னவன் வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டா திடீர்னு காணாம போனாங்களே அவங்க எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பா கொண்டிருப்பான். அவங்க கொன்னவன் வந்துட்டு இன்னசென்ட்டா? லேடி ஷீலிங் இருந்துட்டு ஏலிங் கூட ஒரு தடவை சேர்ந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்க சேக்ரெட் ட்ரம்காக. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு அவனை அதுக்காக டிஃபெண்ட் பண்றீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு ஓ உங்க ரெண்டு பேத்துக்கும் பழக்க வேற இருக்கா, அதனாலதான் அப்படி பேசுறா, இது எனக்கு முன்னாடி தெரியாம போயிடுச்சு. இட்ஸ் லுக்ஸ் லைக் என்னோட செஸ் போர்டுக்கு இன்னொரு பீஸ் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.